அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. விஜயை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே திருச்சியிலிருந்து மதுரைக்கு இருசக்கர வாகனத்தில் நாடோடி பழங்குடிகள் சிலர் வந்திருக்கிறார்கள். எல்லா பேர் கட்சினாங்க, அதில் விட்டோம். இப்போ இது மேலே எங்கள் தளபதி தான், அது கன்ஃபார்ம். அது நம்ம தொழில் பார்க்க வரல. இன்னும் நம்ம இது எங்கள் சேஃப்டிக்கு இது நம்ம தளபதி பார்த்துட்டு போல வந்துருமோ. திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். விஜயை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கிறோம். விஜய் தளபதியை பார்க்கறதுக்கான வருங்கால முதல்வர். இன்று இந்த காலங்கள் மாறட்டும். தமிழக வெற்றி கழக மாநாட்டு திடலுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் மருத்துவ முகாம்களில் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதன் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரவீன். கடுமையான வெயில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநாட்டு திடலுக்கு தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வந்த வண்ணமே இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் வருபவர்கள் இந்த வெயில் மற்றும் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு ஆளாவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் ஹைட்ரேஷன் ப்ராப்ளம் காரணமாக பலர் மயங்கி விழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட தொலைவிற்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து வருவதன் காரணமாக பலருக்கு கால் சுளுக்குதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இவர்கள் அனைவருக்கும் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக மாநாட்டு திடல் உள்பக்கம் ஒரே இடத்தில் முதலில் மருத்துவ முகாமானது போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது 25 இடங்களாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலும் தனித்தனியே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாமில் ஒரு முகாமிற்கு 25 குழுவினர் அடங்கிய ஒரு குழுவாக இங்கே இருக்கின்றனர். அதில் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் மற்றும் பார்மசிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தரப்பான மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான அனைவரும் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக வருபவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வந்தாலும் ஒருவருக்கு உடனடியான மருத்துவ சேவை எமர்ஜென்சி சேவை தேவைப்பட்டாலும் மருத்துவ உதவி வழங்குவதற்கு ஏற்ப ஒவ்வொரு முகாமிலுமே பிரத்யேக வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு ட்ரிப்ஸ் வழங்குவது முதற்கொண்டு யாரையும் காலில் ஏதேனும் அறுப்பு ஏற்பட்டுவிட்டால் தையல் போடுவதற்கு முதற்கொண்டு பல்வேறு விதமான வசதிகளையும் ஒவ்வொரு முகாமிலும் பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். ஒவ்வொரு முகாமிற்கும் பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருடன் கூடிய மருத்துவ முகாம்களானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. காலையிலிருந்து தற்போது வரையில் நாம் நிற்கக்கூடிய இந்த மருத்துவ முகாமிற்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 to 30 பேர் பல்வேறு விதமான மருத்துவ தேவைகள் ஏற்பட்டு வந்து சிகிச்சை பெற்று சென்றிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடலிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். மதுரை பாரபத்தியில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்கு பிஸ்கட் உள்ளிட்ட தின்பண்டங்களும் குடிநீர் பாட்டிலும் வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார்கள் நமது செய்தியாளர்கள் மணிகண்ட பிரபு மற்றும் ரமேஷ் பழனிசாமி. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி பகுதியில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு இன்று சரியாக 3 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு நிறைவடையக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வேன்கள் மூலமாகவும் கார்கள் மூலமாகவும் வாடகை வாகனங்கள் மூலமாகவும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக வட மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலிருந்தும் அதே போல தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்த நிலையில் அவர்களுக்கு அந்த காலை உணவை கொடுக்கும் வகையில் லட்சக்கணக்கான ஸ்நாக்ஸ் பைகள் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2 பிஸ்கட் பாக்கெட்டோடு ஒரு தண்ணீர் பாக்கெட் அதே போல குளிர்பானம் ஒன்றும் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்நாக்ஸ் பைகளை வாங்குவதற்கு தாவேகா தொண்டர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். இந்த பாரபத்தி பகுதியை பொறுத்த மட்டும் பல்வேறு இடங்களில் கண்டெய்னர்கள் மூலமாக தாவேகா தொண்டர்களுக்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் இந்த பொருட்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவில் முன்னெடுத்து வருவதால் நிர்வாகிகளும் திணறி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே இது போன்ற ஸ்நாக்ஸ் பைகள் வழங்கப்படுகிறது. விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நேற்று இரவே இந்த பகுதிக்கு அதிக அளவில் வந்ததால் இந்த ஸ்நாக்ஸ் பைகளை வாங்குவதற்கு அதிக அளவில் தொண்டர்கள் முண்டியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தளபதி சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்கறது சாமியை பார்க்குற மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரோம். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தளபதி பிடிக்கும். அது அவர் ரொம்ப நாள் ஆசை அவரை நேரில் பார்க்கணுன்னு. மாநாட்டுக்கு போக முடியல, அதனால சரி இப்போ நம்ம எல்லா லேடிஸ் எல்லாம் போகலான்னு சொல்லி எங்கள் ஊர்லேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்திருக்கோங்க சார். சாமியை கூட நேரில் பார்த்தலாங்க சார், அவரை பார்க்க முடியலல்ல, அது ரொம்ப நாள் ஆசைங்க சார்.
கண்டிப்பாங்க சார். 2026 விஜய் தான், நம்ம அண்ணா தான். எங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்க தலைவர்கள் பாதுகாப்பா எல்லா முறையும் சாப்பாடு தண்ணி முதற்கொண்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு சந்தோஷமா கூட்டு வந்துக்கிறாரு. எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பா இருந்து முன்னாடி பாதுகாக்க நைட்டு 9 மணிக்கு கிளம்பிட்டோம் நேற்று. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். விஜய் பார்க்காம நாங்க போக மாட்டோம். மதுரை பாரபத்தி பகுதியில் நடைபெறக்கூடிய இன்று தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் நிலையில் தொண்டர்களுக்காக கள்ளக்குறிச்சி பகுதியில் இருந்து அவர்களுக்கான ஸ்நாக்ஸ் என்ற சொல்ல சிற்றுண்டிகளை கொடுத்து வருகின்றனர். அது குறித்து பேசுவதற்காக அந்த கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் அவரிடமே கேட்கலாம். அண்ணே வணக்கம், இப்ப எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க? அண்ணா 4 கண்டெய்னர் லாரி தண்ணி, வாட்டர் பாட்டில், மிக்சரு மற்றும் ஜூஸ் பாக்கெட் 4 டாடா குல்கோ ஜூஸ் பாக்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாவட்ட செயலர் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலர் அண்ணன் பர்னி பாலாஜி அண்ணன் தலைமையில வந்து இதை நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கண்டெய்னர் டேங்க் இந்த லாரி மட்டும் இப்போ இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 லாரி இருக்குது. மேல வரவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம், தொடர்ச்சியா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். முக்கியமா இங்க வந்து உள்ள மாநாடுக்கு போறவங்களுக்கு இந்த தண்ணி தாகம்லாம் எடுக்காம இருக்கிறதுக்காக இதை வந்து இது பண்றதுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஆமா 4 கண்டெய்னருமே இந்த ஸ்நாக்ஸ் தான் இருக்குது, அதான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பணிகளை பாத்தீங்கன்னா எங்க கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் சார்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் மட்டும் இந்த இதை வந்து தொடர்ச்சியா மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியா கொடுத்துட்டு நகர நிர்வாகி இப்ப இங்கதான் கொடுக்கறோம். ஏற்கனவே வந்து ஒரு சில தவறு நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்காக இப்ப நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.